ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா நைட் டின்னருக்கு கூட சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிஃபனுங்க. ரவா இட்லிங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 ஸ்லைஸ் அளவு இஞ்சி பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லைன்னா துருவி சேர்த்திக்கோங்க. 1/2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. அது கூட உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் காய் ஐட்டம் சேர்த்திக்கலாங்க. 2 பீன்ஸ் நீங்கள் பீன்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருலாங்க. 2 பீன்ஸ் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை, 1/2 கேரட் துருவி நம்ம சேர்த்திருக்கேன். இது கேரட்டும் பீன்ஸும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க. 1 கப் அளவு ரவை நம்ம சேர்த்திக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு தான் நான் சொல்கிற அளவுங்க. 1 கப்பு ரவையை வறுக்காத ரவை தான் நம்ம சேர்த்திருக்கேன். அதை அப்படியே சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா காய்கறி, வெங்காயம், இஞ்சி, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப்பு தயிர், புளிக்காத தயிராக நம்ம சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூட தண்ணி நம்ம தோசைக்காய் இருந்தால் அப்படின்னு நிறைய தண்ணி ஊற்றுவோம். இட்லி அப்படிங்கிறனால 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஊற வச்சுக்கோங்க. இதில் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டது நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரவை நல்லா இப்போ ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ரவையோடு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு. இது இட்லிக்கு போதுமானதாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் நீங்கள். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உங்கள்கிட்ட சில்வர் தட்டம், இட்லி தட்டமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நார்மலாக இட்லி தட்டத்துலேயே துணி விரிச்சு விட்டு போட்டால் கூட இட்லி ஒட்டாமல் தாங்க வருங்க. முந்திரி பருப்பு வேணால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் பார்வைக்காக சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட போகுதுங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டத்தில் வச்சாச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவா இட்லி சூப்பராக ஒரு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்காக ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே ஒட்டாமல் தான் வருது, பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரவா இட்லி. இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க. பஞ்சு போல் ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரவா இட்லிக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும், இல்லைன்னா தேங்காய் சட்னி சூப்பராக ஒரு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.